வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லேர்னர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிரியேட்டர்ஸ் லைஃப் அகாடமி. நம்மளோட விதியை நம்ம தான் வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்லி கிரியேட்டர்ஸ் லைஃப் அகாடமி மனிதனோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன்ஸ் அண்ட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாப்பிக்கில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்டில் செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் நம்ம மனித வாழ்க்கையோட மெயினாக வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 டைப் ஆஃப் நாலேஜ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். இந்த ஒரு 4 சப்ஜெக்ட் தான் ஹியூமன் லைஃப், அதாவது மனுஷனோட வாழ்க்கைக்கு தேவையான 4 அறிவுகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு அறிவு நமக்கு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்று இல்லைனா கூட அது ஒவ்வொரு வகையில் நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த விஷயத்தை எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம், அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம், அதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹியூமன் லைஃப்பில் மொத்தம் 4 டைப் ஆஃப் நாலேஜ் இருக்குது. இந்த வாழ்க்கைக்கு தேவையான இந்த 4 அறிவையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம வந்துட்டு கற்றுக்கிட்டே இருக்கோம். ஆனால் முழுமையாக நம்ம கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இதை நீங்கள் பார்க்குறப்ப நீங்களே உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக கற்றுக்கிட்டோமா இல்லையா அப்படின்ற விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு அந்த விஷயத்தில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அண்ட் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அறிவில் எழுத்தறிவுன்னு சொல்லக்கூடிய ரைட்டிங் நாலேஜ், எழுத படிக்க தெரிஞ்ச அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம எங்கேயாச்சும் வெளியூர் போகிறோம், எங்கேயாச்சும் உலகத்தில் வந்துட்டு எல்லா கண்ட்ரியும் நம்ம சுற்றுறதுக்கான ஒரு அறிவு, இல்லை ஜஸ்ட் நார்மலாகவே நம்ம ஸ்கூல் லைஃப்லேருந்து காலேஜ் லைஃப் வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய ஒரு அறிவுனா அந்த ரைட்டிங் நாலேஜ் தான். மேக்ஸிமம் இதுதான் நம்ம சொல்லி கொடுக்குறாங்க உண்மையிலுமே. இதுக்கு நம்ம லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து ஃபீஸ் பே பண்ணி நம்ம நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி. இதை தாண்டி ஒரு சில டெக்னிக்கல் நாலேஜ்லாம் அதுக்கப்புறம் நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் கற்றுக்கிற மாதிரி இருக்குது நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்தில். ஸோ இந்த எழுத்தறிவு அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்டு முழுக்க ரைட்டிங் நாலேஜ், எழுத படிக்க தெரிந்த ஒரு அறிவு. இதில் வந்துட்டு எல்லா டைப் ஆஃப் லாங்குவேஜ் நிறைய விஷயங்கள் இதில் வரும். இந்த ஒரு அறிவு பேசிக்கான எல்லா மனுஷனுக்கும் தேவைப்படக்கூடிய ஃபஸ்ட்டு அறிவு. ரெண்டாவது தொழில் சம்மந்தப்பட்ட அறிவு. அதாவது இது வந்துட்டு நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க அல்லது நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டெக்னிக்கல் அந்த ஒரு ஃபீல்டு சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனல் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இந்த ப்ரொஃபஷன் பேஸ் பண்ண ஒரு நாலேஜுக்கு பேர் தொழில் அறிவு அப்படின்ற விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அறிவு தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் பணத்தை, செல்வத்தை, வாழ்வதற்கு தேவையான ரொம்ப அடிப்படை தேவையான செல்வத்தை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அறிவு தான் இந்த ஒரு தொழில் அறிவு. நிறைய பேர் எழுத்தறிவில் ரொம்ப மாஸ்டராக இருக்கலாம். ஆனால் இந்த தொழில் அறிவில் நீங்கள் மாஸ்டர் ஆகிறவங்க மட்டும்தான் மிகப்பெரிய லெவலில் ஒரு கோடீஸ்வரங்களாகவும் அல்லது செல்வத்தில் நல்ல ஒரு வளம் மிக்கவர்களாகவும் வாழ்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கான்செப்ட்டுக்கு ரெண்டாவது கான்செப்ட் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நிறைய படித்தவங்க வாழ்க்கையில் பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்களா அப்படின்றது கேள்வி. நிறைய தொழில் அறிவு இருக்கவங்க பெரிய பணக்காரங்களாக இருக்காங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ இந்த 2 டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மூணாவது அறிவு ஒழுக்க பழக்க அறிவு, எத்திக்கல் நாலேஜ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் நல்லா படிச்சிருப்பாங்க, இந்த ஒழுக்க பழக்க அறிவு நல்லாயிருக்கும், ஆனால் பிஸ்னஸ் நாலேஜ் இருக்காது. நிறைய பேர் பிஸ்னஸ் நாலேஜ் நல்லாயிருக்கும், ஆனால் இந்த ஒழுக்க பழக்க அறிவு இருக்காது. இந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறோமா, தீமை செய்கிறோமா, இயற்கைக்கு மற்ற உயிர்களுக்கும் எந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு லைஃப்பை வாழ்கிறோம், நம்ம செய்யக்கூடிய தொழிலையும் சரி, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை முறையிலையும் சரி, இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி எந்த உயிருக்கும் தீங்கு தராத ஒரு வாழ்க்கைக்கு பேர் தான் ஒழுக்க பழக்க அறிவுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுற எல்லாமே இதுக்கு ஆப்போசிட்டாக வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த நாலேஜோடு நம்ம லைஃப்பை கான்சியஸாக வாழ்கிறோமா அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட் திங். இதை கரெக்டாக வாழலாம் என்ன ஆகும், வேறு லெவலில் இயற்கையும் பிரபஞ்சமும் நமக்கு வச்சு செய்யக்கூடிய பலவிதமான வாய்ப்புகளை நம்ம கொடுக்கும். தட்ஸ் ஆல், வேறு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான் நமக்கு நடக்கும் அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். தட் இஸ் த ரியாலிட்டி டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாழ்க்கையில் எந்த உயிருக்கும் தீங்கு தராத ஒரு வாழ்க்கையை வாழ்றது ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம். அண்ட் 4வது ரொம்ப முக்கியமான விஷயம் இயற்கையோட தத்துவ அறிவு. பொதுவாக வந்துட்டு சுனாமி, பூகம்பம் இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் வர்றப்ப ஒரு எறும்புக்கு கூட அந்த விஷயம் தெரியுது, ஒரு ஆடுக்கு தெரியுது, மாடுக்கு தெரியுது, ஆனால் மனுஷனுக்கு மட்டும் தெரியல. எல்லாத்த விட அறிவு அதிகமாக இருக்க உயிரினம் நம்ம தான், ஆனால் நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த விஷயம் தெரியல. என்ன காரணம்? ஸோ இந்த இயற்கையோட மனிதன் ஒன்றி வாழ்ந்த காலகட்டம் அப்போ இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாமே இயற்கையிலேருந்து பிரிந்து தன்னுடைய வாழ்க்கையில் இயற்கையோட வெளிவந்த ஒரு வாழ்க்கையை தான் மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போ இயற்கையோட ஒன்றி வாழக்கூடிய, இயற்கையை மதித்து ரெஸ்பெக்ட் பண்ணி அதனுடைய தன்மையை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கை அந்த அறிவு இருந்தால் மட்டும்தான். நிறைய படித்தவங்க வேறு, இயற்கை அறிவு இருக்கவங்க வேறு, நிறைய தொழில் அறிவு இருக்கவங்க வேறு. அதே மாதிரி நிறைய நாலேஜ், ஒழுக்க சம்மந்தப்பட்ட அறிவு இருக்கவங்க வேறு. இந்த 4 கேரக்டருமே எல்லாருக்குமே தேவை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நான் மட்டும்தான் வாழ்க்கையில் முழுமையான லைஃப்பை வாழ முடியுன்றதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நீங்கள் எந்த அறிவு உங்களுக்கு அதிகமாக இருக்குது, எந்த அறிவு கம்மியாக இருக்குன்றதை அழகாக நீங்கள் நோட் டவுன் பண்ணி அந்த விஷயத்தை இந்த ஒரு செகண்ட்லேருந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ டெஃபினட்டாக உங்களோட வாழ்க்கையில் முழுமையான ஒரு லைஃப்பை நீங்கள் வாழ்கிறதுக்கான பெரிய ஒரு சோர்ஸை க்ரியேட் பண்ணுவீங்க இதை ஸ்டார்ட் பண்ணுறப்ப அப்படின்றத சொல்லி நல்லபடியாக முழுமையான லைஃப்பை நீங்கள்
அனுபவிக்கிறதுக்கான இந்த 4 அறிவும் நீங்கள் அடைஞ்சு பெரிய லெவலில் வாழ்க்கையில் மேம்பாடு அடையணும். உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுல இந்த 4 அறிவை டெவலப் பண்ணுறது ரொம்ப முக்கியம், உங்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட அறிவை. ஓகே, ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்மளுடைய விதியை நம்ம தான் வடிவமைக்கணும். ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.